சீனத்து மரக்கல நீர்க்குடங்களில் அனபாயன், இளைய பல்லவன், காஞ்சனாதேவி, குணவர்மன் ஆகிய 4வரையும் பதுங்க வைத்து துறைமுகம் கொண்டு சேர்த்து அங்கிருந்து மரக்கல மூலம் சோழ நாடு அனுப்பிவிட அமீர் இட்ட திட்டம் வீரர் ஏற்க முடியாத பெரும் கோழை திட்டமாக ஆரம்பத்தில் இளைய பல்லவனுக்கு தோன்றியது என்றாலும் அந்த திட்டத்தையும் சூழ்ந்து நின்ற ஆபத்தையும் அமீர் விளக்கியதும் அது அத்தனை தூரம் கோழை திட்டமல்ல என்பதையும் தனது வீரமும் வாளின் லாகவமும் அதில் பெரிதும் மெல்ல புரிந்து கொள்ள துவங்கிய இளைய பல்லவன், அப்படியானால் நாம் யாரையும் இங்கிருந்து துணை கொண்டு செல்ல முடியாதா? முடியாது இளைய பல்லவரே, முடியாது. நீர்க்குடங்களை தவிர மேற்கொண்டு 5-6 பேர்களை அழைத்துச் செல்லலாம். அவர்களில் ஒருவன் வண்டியோட்டலாம். இருவர் பின்பக்கம் உட்கார்ந்து குடங்கள் உருண்டு விடாதபடி பாதுகாக்கலாம். மீறி இருக்கும் அடிமைகள் 3 வண்டிக்கு முன்னும் பின்னும் ஓடலாம். இதுவே அதிகம். இதுவே அதிகாரிகளுடைய சந்தேகத்தை வளர்க்கும். 6 பேர்கள் போனால் கூடவா? ஆம் இளைய பல்லவரே, வண்டியுடன் ஆட்கள் ஓடும் பழக்கம் பாலூரில் கிடையாது. வண்டி ஓட்டுபவர், சரக்குகளை பாதுகாப்பவர் இவர்கள்தான் போவது வழக்கம். மற்ற எல்லா பணிகளுக்கும் சுங்கசாவடி கருகிலும் கடற்கரையோரத்திலும் ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே யாரும் வண்டியுடன் வர முடியாது. முடியாது. நான் கூட வர முடியாது. வர்த்தக பொருள் அனுப்பும் வணிகர் தங்கள் வண்டிகளை எதிர்பார்த்து சுங்கசாவடியிலோ கடற்கரையோரத்திலோ காத்திருப்பார்களே தவிர வண்டியுடன் ஓட மாட்டார்கள். அப்படியானால் நீங்கள்
நீர்க்குடம் ஒன்றில் பதுங்கி வர வேண்டும், அல்லது வண்டியை ஓட்டிக்கொண்டு வர வேண்டும். இரண்டாவது பணியைத்தான் நான் செய்ய உத்தேசம். சற்று இப்படி வாரும் என்று இளைய பல்லவனையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு ஏற்கனவே திறக்கப்பட்ட கொல்லைப்புற கதவு வழியாக வெளியே சுட்டிக்காட்டி, அதோ அந்த வண்டியை பாருங்கள். நீண்டதாக இரு புறங்களிலும் பெரும் மரச்சட்டங்கள் அடிக்கப்பட்டு மேற்புறம் திறந்து கிடந்த அந்த வண்டியில் அச்சு, இருசி முதலியன மிகவும் பலமாக இருந்ததை கண்ட இளைய பல்லவன், 10-15 நீர்க்குடங்களை மட்டுமென்ன, இன்னும் அதிக பாரத்தையும் இந்த வண்டி தாங்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். நீர்க்குடங்கள் திடமாக தங்குவதற்காக வண்டியின் பக்கப்பகுதிகளில் பெரும் பிணைக்கயிறுகள் இருந்ததையும் கண்ட கருணாகர பல்லவன் முன்னேற்பாடுகளை அமீர் அப்பழுக்கென்றி செய்திருப்பதை உணர்ந்தார். அந்த வண்டியை சுட்டிக்காட்டி, இதை பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறிய அமீர் அவர்கள் அதை நன்றாக பார்க்க சற்று அவகாசம் கொடுத்துவிட்டு பிறகு சொன்னான், இளைய பல்லவரே, அனபாயரே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். என் திட்டம் இம்மியளவும் தவறாமல் நிறைவேறுவதை பொறுத்திருக்கிறது நமது உயிர், சோழ நாட்டின் பிற்காலம், ஸ்ரீவிஜயத்தின் நற்காலம், இவை அனைத்தும். இந்த வண்டி நல்ல கட்டுடையது. பெரும் கனப்பொருள்களை ஏற்றிச் செல்ல அச்சிலும் பூட்டுகளிலும் இருப்பு பாலங்களையும் பாய்ச்சிருக்கிறேன். சீனத்து நீர்க்குடங்கள் 20 கூட இதில் ஏற்றலாம். ஆனால் நமது திட்டத்துக்கு 10 குடங்களை ஏற்றினால் போதும். 10 குடங்களில் 4 குடங்கள் நடுவண்டியில் வைக்கப்படும். மற்றவை அவற்றை சுற்றிலும் இருக்கும். நடுவில் உள்ள 4 குடங்களில் அனபாயர், குணவர்மர், இளைய பல்லவன், காஞ்சனாதேவி ஆகியவர்கள் இருக்க வேண்டும். மற்ற குடங்களில் நீர் இருக்கும். குடங்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக பிணைக்கயிறுகளால் பிணைக்கப்படும். நான் வண்டியின் முகப்பில் உட்கார்ந்து மாடுகளை ஓட்டுவேன். உங்களை சேர்ந்த மற்ற 2 அதாவது கண்டியத்தேவரும் கூலவாணிகரும் என் அடிமைகளின் உடைகளில் வண்டியின் பின்புறம் அமர்ந்து நீர்க்குடங்களை பாதுகாப்பார்கள். இப்படி சொல்லிக் கொண்டே போன அமீர் சற்று பேச்சை நிறுத்தி மற்றவர்களை திரும்பி பார்த்தார். அந்த திட்டத்தை கேட்டுக்கொண்டவர்கள் முகத்தில் ஈயாடவில்லை. அமீர் தன் உயிரை இந்த திட்டத்தின் மூலம் பணயம் வைக்கிறான் என்பது மற்றவர்களுக்கு சந்தேகமற தெரிந்தது. எந்த இடத்திலாவது காவலருக்கு சந்தேகம் ஏற்பட்டு வண்டி நிறுத்தப்பட்டால் முதல் பலி அமீர்தான் என்பதையும், அப்படி அமீர் சிக்கும் பட்சத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய கதி அதோ கதிதான் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் மற்றவர்கள் யாரும் எந்த பதிலுமே சொல்லவில்லை. அப்படி பதில் சொல்லாவிட்டாலும் அவர்கள் முகபாவத்திலிருந்தே அவர்கள் உள்ளூர ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட அமீர், இப்படி என் சாரத்தியத்திலும் கூலவாணிகர் கண்டியத்தேவர் பாதுகாப்பிலும் செல்லும் வண்டி முதலில் பாலூர் கிழக்கு கோட்டை வாசலில் காவலரால் நிறுத்தப்படும். காவலர் யாருக்கும் இதுவரை என் மீது எந்த சந்தேகமும் கிடையாது. என்னை பார்த்ததும் வண்டியை போக விடுவார்கள். அப்படி போகவிட்டால் அடுத்தபடி நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து வழியில் எதுவும் இல்லை. கடற்கரையில் அலைகள் தரையை தொடும் இடத்தில்தான் உண்டு. ஒருவேளை என் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு என்று சொல்லிக் கொண்டு போன அமீரின் பேச்சை இடைமறித்த இளைய பல்லவன், கண்டிப்பாய் சந்தேகம் ஏற்படும். அமீர் தன் பெரு விழிகளை இளைய பல்லவன் மீது ஆச்சரியத்துடன் திருப்பினான். ஏன் ஏற்பட வேண்டும்? உங்களைப் போல தனியே ஒரு வணிகர் வண்டி ஓட்டுவது அவர்களுக்கு விந்தையா இருக்காதா? இருக்காது இளைய பல்லவரே, ஒரு காலம் இருக்காது. பலமுறை எனது வண்டிகளை நானே ஓட்டிக்கொண்டு சுங்கசாவடி சென்றிருக்கிறேன். எளிய வாழ்க்கையில் சில அனுகூலங்கள் உண்டு என்று அரபு நாட்டு பழமொழி ஒன்று சொல்லுகிறது. அத்தகைய வாழ்க்கையை நான் கடைபிடிக்கிறேன். பலமுறை என் ஆட்களுடன் வணிகப் பொறிகளை நானே இறக்கியும் இருக்கிறேன். அந்த விஷயத்தில் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். அதில் இல்லை ஆபத்து. வேறு எதில் உள்ளது ஆபத்து? சோதனையில். சாதாரணமாக என் வண்டிகளை யாரும் சோதனை செய்வதில்லை. சுங்கக் காவலரையும் கிழக்குப்புற கோட்டை காவலரையும் நான் அவ்வப்பொழுது கவனித்துக் கொள்கிறேன். கலிங்கத்தின் ஊழல் இந்த விஷயத்தில் எனக்கு பெரிதும் உதவி இருக்கிறது. சாதாரண நாள்களாயிருந்தால் நிச்சயமாக இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றியிருப்பேன். ஆனால் இன்று பாலூர் குழப்பமான நிலைமையில் இருக்கிறது. காவல் பலமாயிருக்கிறது. முதலில் கோட்டை வாசலிலேயே வண்டி சோதிக்கப்படலாம். சோதிக்கும் முறை தெரியுமா? சொல்லுங்கள்.
நீர்க்குடங்களை காவலர் கழிகளால் தட்டி பார்ப்பார்கள். நீர் இருக்கும் குடங்களின் சத்தம் வேறு. அப்படி அவர்கள் வித்தியாசத்தை கண்டுபிடித்து விட்டால் நாம் உடனே நடவடிக்கை தொடங்க வேண்டும். என்ன நடவடிக்கை? அருகில் இருக்கும் காவலரை நான் என் சிறு கத்திகளை வீசி கொன்று விடுவேன். நான் எச்சரிக்கை குரல் கொடுத்ததும் குடங்களில் இருந்து நீங்கள் எழுந்து மற்ற காவலர்களில் இரண்டொருவரை வெட்டிவிட்டு கடற்கரை நோக்கி ஓட வேண்டும். மடக்கப்பட்டால் போரிட வேண்டும். ஒன்று தப்புவோம், இல்லையேல் மடிவோம். இதை கேட்ட மற்றவர் மௌனமாக இருந்தனர். அமீர் மேற்கொண்டு சொன்னான், கீழ்கோட்டை வாசலில் சோதனை நடக்காமல் தப்பி கடற்கரையோரம் சென்றால் அங்கு எனது குருநாதரின் படகு நமக்காக காத்திருக்கும். நீர்க்குடங்கள் இறக்கப்பட்டதும் குடங்களை இறக்க ஆட்களை அழைக்கக்கூடாது. குடங்களில் இருந்து நீங்கள் வெளிவந்து படகில் ஏறிவிட வேண்டும். அங்குள்ள சுங்க அதிகாரிகள் ஒருவேளை நம்மை கண்டுகொண்டால் அங்கும் சண்டை இருக்கும். படகில் ஏறிய பிறகும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. சுங்கக் காவலரின் படகுகள் நமது படகை உடனடியாக தொடரலாம். தொடர்ந்து கொண்டே அம்புகளை எய்யலாம், வேல்களையும் வீசலாம். அவற்றிலிருந்து பிழைத்து நமது படகின் துடுப்புகளை வேகமாக துழாவி தப்பினால் பிறகு கஷ்டமில்லை. திட்டம் சரிதானா குருநாதரே? இந்த ஊர் உள்ள சூழ்நிலையில் இதைவிட சிறந்த திட்டத்தை தயாரிக்க முடியாது. ஆபத்து நிரம்பியதுதான். 2 இடங்களில் சோதனையும் சண்டையும் ஏற்படுகிறது. இருப்பினும் வேறு வழி இல்லை. ஆனால் அமீர், இவர்கள் இந்த திட்டத்தை ஒப்புக்கொள்வது கஷ்டம். ஏன்? அதோ அவர்கள் முகங்களை பார். அனபாயர், இளைய பல்லவர், காஞ்சனாதேவி, 3 முகங்களும் வீரக்கலை சொட்டு முகங்கள். நீர்க்குடத்தில் பதுங்க அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். வேறு வழி? நீர்க்குடங்களில் காஞ்சனாதேவியும் அவர் தந்தையும் நான் விடுதலை செய்த 2 தமிழரும் பதுங்கி வரட்டும். நீ வண்டியை ஓட்டு. அனபாயரும் இளைய பல்லவரும் உன் அடிமைகளைப் போல் மாறுவேடம் பூண்டு வண்டியின் பின்புறத்தில் உட்கார்ந்து வரட்டும். ஒருவேளை போரிட வேண்டியிருந்தால் இவர்கள் உடனடியாக வாளை உருவி காவலரை தாக்க முடியும். இது வீரர்கள் திட்டம். இதற்கு அவர்கள் மறுப்பு கூற மாட்டார்கள் என்றான் அகூதா. அகூதாவின் திட்டத்தை கேட்ட அனபாயனும் இளைய பல்லவனும் அதை உடனே ஒப்புக்கொண்டார்கள். ஏன் நானும் என் தந்தையும் மட்டும் கோழைகளா என்று கேட்டு தன் இடையில் இருந்த வாளையும் தட்டி காட்டினாள் காஞ்சனாதேவி. அகூதாவே அவளுக்கு சமாதானம் சொன்னான். தேவி, உங்கள் வீரத்தை பற்றி நான் சந்தேகப்படவில்லை. அன்று நீதி மண்டபத்தில் நீங்கள் செய்த சாகச செயலை கண்டு பாலூர் அதிசயப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இங்கு வரும்போதே மக்கள் அதை பற்றி வழிநெடுக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே மற்றவர்களை விட உங்களைத்தான் அதிகமாக காவலர்கள் தேடுவார்கள். காவலர்கள் தீவெட்டியை தூக்கி பிடித்து சோதனை செய்தால் நீங்கள் என்னதான் மாறுவேடம் அணிந்திருந்தாலும் உங்கள் கண்களே உங்களை காட்டிக் கொடுத்துவிடும். உங்கள் கண்களே உங்களுக்கு பெரும் விரோதி. பெண்கள் மறைவில் இருப்பதும் தவறில்லை தேவி. அது மட்டுமல்ல, நீங்கள் கடல் கடந்து சோழர் உதவியை நாடி வந்திருப்பதை இவர்கள் பேச்சில் இருந்து புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களை பத்திரமாக சோழ நாடு கொண்டு போய் சேர்ப்பது இவர்கள் பொறுப்பு. அது மட்டுமல்ல, யாராவது நீர்க்குடங்களில் பதுங்க வேண்டும். எல்லோரும் மாறுவேடம் அணிந்து கும்பலாக வண்டியில் போகவும் முடியாது. சற்று நீங்கள் விட்டுக் கொடுங்கள் இந்த வீரர்களுக்காக என்று இளைய பல்லவனையும் அனபாயனையும் சுட்டி காட்டினான். காஞ்சனாதேவி முதலில் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இளைய பல்லவன் மெல்ல ஒப்புக்கொள்ள வைத்தான். நாம் எப்போது புறப்பட வேண்டும்? நாளை இரவு. ஏன் நாளை இரவு? நாளைக்கு பௌர்ணமி முடிந்து 4வது நாள். 8 நாழிகைக்கு பிறகுதான் நிலவு புறப்படும். அதுவரை இருட்டு இருக்கிறது. இருட்டு நமது திட்டத்துக்கு பெரிதும் உதவும். ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் அனபாயன். அதற்கு மேல் பேச எதுவும் இல்லாமற் போகவே அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு அகூதா வெளியே சென்றான். அவர்கள் படுக்க தனித்தனி அறைகளை ஒதுக்கிய அமீர் மேற்கொண்டு தனது அலுவல்களை கவனிக்க வெளியே சென்றான். இரவின் ஜாமம் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் தீவிர சிந்தனையுடன் பஞ்சனை ஒன்றில் படுத்து கிடந்தாள் காஞ்சனாதேவி. அவள் அஞ்சன விழிகள் மூடிக்கொண்டிருந்தனவே ஒழிய அவள் மனத்தின் சஞ்சல விழிகள் மூடாததால் வேதனையுடன் படுத்திருந்தாள். அவள் உள்ளம் எங்கோ ஓடிக்கொண்டிருந்ததால் அறையில் நிகழ்ந்த எதையும் அவள் கவனிக்க சக்தியற்றவளானாள். அப்படி கவனித்திருந்தால் மெல்ல சாளரத்தின் மூலம் ஏறி குதித்து ஓசைப்படாமல் சுவரோரமாக பதுங்கி பதுங்கி அவள் பஞ்சனையை ஓர் உருவம் அணுகிக் கொண்டிருப்பதை
அவள் உணர்ந்திருக்க மாட்டாளா என்ன? பௌர்ணமி கழித்து 3 பகல்கள் பறந்து விட்டதால் 6 நாழிகைகளுக்கு பின்பே வான விளிம்பில் தலை நீட்டிய சற்றே தேய்ந்த வெண்மதி இரவு பெரிதும் ஏறிவிட்ட அந்த சமயத்தில் சஞ்சலத்தின் வசப்பட்டு பஞ்சனையில் கிடந்த கடாரத்தின் அஞ்சுகத்தை காண அஞ்சிய காரணத்தால் தன் கிரணங்களால் அந்த அரைச்சாளரத்தின் கட்டை மீது மட்டும் மெல்ல தொட்டு ஏறி திருடன் போல உள்ளே நோக்க முயன்று கொண்டிருந்தான். கட்டிலில் கிடந்த அந்த கட்டழகியை அந்த திருட்டு மதி காணும்படி விடக்கூடாதென்று திட்டமிட்டு சாளரத்தின் மேற்புறத்தில் தொத்தி ஏறிய பூங்கொடி ஒன்று சாளரத்தை அரைப்பாகம் மறைத்து விட்டதன்றி தொங்கிய தன் கரங்களால் சாளர கட்டையில் பாய்ந்திருந்த வெள்ளி கிரணங்களையும் அகற்றிவிட அப்படியும் இப்படியும் அசைந்து கொண்டிருந்தது. அந்த கொடியின் மனநிலையை புரிந்து கொண்டது போல சற்று தூரத்தில் இருந்த பெரிய இலவ மரம் ஒன்றும் அதற்கு துணை செய்ய இஷ்டப்பட்டு தன் இலைகளை கொண்டு சந்திரன் சிருஷ்டியை பெரிதும் தடுத்ததல்லாமல் கடற்காற்றின் இலைகளை சலசலக்க விட்டு அறையிலே துயின்ற பூங்கொடியின் சஞ்சல நிலை தனக்கும் புரிகிறது என்பதை புலப்படுத்தி கொண்டு நின்றது. அத்தனை இயற்கை பாதுகாப்பை மீறி அறையின் சாளரத்தில் ஏறி குதித்து உள்ளே நுழைந்த அந்த திருடன் யார் என்பதை சந்தேகத்துடன் பார்ப்பது போல அந்தி வேளையிலே விகசித்துவிட்ட கொடியின் மலர்கள் சில தங்கள் பூங்கண்களை அகல விரித்து உள்ளே எட்டி பார்த்தன. சாதாரணமாக இயற்கையின் கவர்ச்சி எழிலில் இதயத்தை பறிகொடுக்கும் இயல்பு வாய்ந்த காஞ்சனா தேவி மட்டும் அந்த இரவு நேரத்தில் தூங்காவிட்டாலும் அஞ்சன விழிகளை சிறிதும் திறக்காமலும் இயற்கை அழகுகளை அள்ளி பருகாமலும் செயலற்ற வண்ணமே பஞ்சனையில் படுத்து கிடந்தாள். உடல் செயலற்று கிடந்ததே ஒழிய உள்ளம் செயலற்று இருக்காமல் பல பல எண்ண அலைகளில் புரண்டு கொண்டிருந்ததால் புறக்கண் விழிக்காவிட்டாலும் அகக்கண் பெரிதும் விரிந்து மனம் எடுத்து காட்டிய காட்சிகளையெல்லாம் கண்டு கொண்டிருந்தன. அந்த காட்சிகளில் இன்பமும் துன்பமும், காதலும் கலையும், வீரமும் கோரமும், கோபமும் சுபமும் எல்லாமே கலந்து கிடந்ததால் பாபத்தாலும் புண்ணியத்தாலும் சம வலிமையுடன் இழுக்கப்படும் ஆத்மாவின் நிலையற்ற தன்மையிலிருந்து அவள் மனம் கடாரத்தின் பெரிய ஆச்சார வாசல்களும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் அகண்டமும் அவள் மனக்கண் முன்பு எழுந்ததால் அவள் இதயத்தில் பெருமிதம் சில வினாடிகள் தாண்டவம் ஆடியது. பின்பு தாயாதியான ஜெயவர்மனின் அநீதிகளையும் சாம்ராஜ்ய பீடத்தில் அமர வேண்டிய தன் தந்தையும் தானும் ஒரு சிறு வணிகரின் தயவுக்கு ஏங்கி நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டதையும் எண்ணி ஏக்கத்துக்கு சில வினாடிகள் இலக்காகியது அவள் இதயம். அப்படி ஏங்கி நிற்பது தாங்கள் மட்டும் அல்லவென்ற நினைப்பும், எந்த சோழ சாம்ராஜ்யத்தின் உதவியை நாடி வந்தோமோ அந்த சோழ சாம்ராஜ்ய பீடத்தில் ஒரு நாள் அமரக்கூடிய இளவலும் அவன் படைத்தலைவரும் கூட தங்கள் நிலைமையிலேயே இருக்கிறார்கள் என்பதால் ஏற்பட்ட எண்ணமும் அவள் உள்ளத்திலே எள்ளத்தனை சாந்தியையும் ஏற்படுத்தியது. அந்த எள்ளத்தனை சாந்தியிலே கலந்து கிடந்த படைத்தலைவன் முகம் அவள் மனக்கண் முன் எழவே அவள் இதயத்தில் இன்பம் வெள்ளமென புரண்டது. அவள் நரம்புகள் ஒவ்வொன்றிலும் காதல் சுவையோடி முகத்திலும் படர்ந்து முகத்தில் ஒரு தெளிவையும் சந்துஷ்டியையும் நிலவ வைத்ததால் அவள் மிதமிஞ்சிய சாந்தியாலும் ஆனந்தத்தாலும் பெருமூச்சு விட்டாள். அதுவரை செயலற்று கிடந்த அவள் கையும் பஞ்சனையில் எதையோ தேடுவது போல தேடிய பொருள் அகப்பட்டதால் அதை பலமாக பிடித்து கொண்டது. அப்படி பிடித்து கொண்டதன் விளைவாக அவள் உணர்ச்சிகள் திடீரென்று கொந்தளித்து எழவே அவள் துடித்து பஞ்சனையில் எழுந்து உட்கார முற்பட்டாள். ஆனால் அவள் இருளில் தேடி பற்றிய ஆடவனின் கரம் அவளை எழுந்திருக்க ஒட்டாமல் தடுத்ததன்றி, அஞ்ச வேண்டாம், நான் தான் என்ற சொற்களும் அவள் காதில் ஒலித்தன. உள்ளத்தின் எழுச்சியாலும் உணர்ச்சிகளின் தூண்டுதலாலும் அவள் கனவில் தேடிய கை நனவில் கிடைத்ததானாலும் அப்படி கையை பற்றி பஞ்சனையில் தன் அருகில் உட்கார்ந்திருந்தவன் தன் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொண்ட இளைய பல்லவனே என்றாலும் அஞ்ச வேண்டாம் என்ற சொற்கள் உண்மையில் அவள் அச்சத்தை அறவே வெட்டிவிடுவதே நியாயம் என்றாலும் அந்த நியாயத்திற்கு புறம்பாகவே நடந்து கொண்ட அவள் மனம் உண்மையில் அவள் சிந்தையில் அச்சத்தையே விளைவித்ததால் சில வினாடிகள் என்ன செய்வதென்று அறியாமல் அவள் பஞ்சனையில் படுத்தே கிடந்தாள். நள்ளிரவில் ஓர் ஆடவன் கள்ளத்தனமாக தன் கட்டிலின் முகப்பிலே உட்கார்ந்திருப்பது எத்தனை முறைகேடு, எத்தனை விபரீதம் என்பதை நினைத்ததால்
அவள் மனத்தின் சஞ்சலம் எத்தனையோ மடங்கு அதிகமாகவே சஞ்சலத்தை குறிக்கும் பெருமூச்சு ஒன்றையும் விட்டாள். அந்த சஞ்சலத்தோடும் அச்சத்தோடும் சில வினாடிகள் மௌனமாக படுத்து கிடந்த அந்த அஞ்சன விழியாள் தன் நெஞ்சத்தில் அத்தனை சஞ்சலத்தையும் அச்சத்தையும் மீறி இன்பமான ஒரு கள்ளத்தனமும் ஊடுருவி நிற்பதை உணர்ந்து கூடிய வரையில் நெறியை தகர்த்து எறிய உணர்ச்சிகள் எத்தனை துணை செய்கின்றன என்பதை எண்ணி இயற்கையின் சக்தியை குறித்து பெரிதும் வியந்தாள். அவளுக்கு சஞ்சலம் இருந்தது கடந்த நிகழ்ச்சிகளை பற்றி, கள்ளத்தனம் இருந்தது உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களின் விளைவாக, வியப்பு இருந்தது எண்ணங்களை தடுக்க முடியவில்லையே என்ற காரணத்தால். ஆனால் இத்தனையையும் மீறி வெட்கம் ஒன்று அவளை அழுத்தி கொண்டதே, அது எதனால்? இந்த கேள்வியை அவள் தன்னைத்தானே 2-3 முறை கேட்டுக்கொண்டாள். உடனே விளங்கவில்லை அவளுக்கு. விளங்கிய போது தைரியமும் அடைந்தாள். பெண்களின் வெட்கம்தான் பெண்களின் நெறியை பாதுகாக்கும் பலத்த இரும்பு கவசம் என்பதை புரிந்து கொண்டாள். மிகவும் ஏறிவிட்டது. ஆம், ஏதோ பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக பதில் சொல்வது போல் இருந்தது இளைய பல்லவன் குரல் ஒலி. இந்த வீட்டில் நிசப்தம் நிலவி கிடக்கிறது என்று தொடர்ந்தாள் காஞ்சனாதேவி. அவனுக்கு கேட்கும்படியாக மிக மெல்லிய குரலில். மனம் சஞ்சலப்பட்டிருந்ததால் வேறு யாரும் அந்த அறையில் இல்லை என்ற உணர்ச்சி கூட இல்லை அவளுக்கு. ஆம், இளைய பல்லவன் பழைய பதிலையே சொன்னான். எல்லோரும் உறங்கி இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினாள் அவள். நீங்கள் மட்டும் ஏன் உறங்கவில்லை என்ற கேள்வி அவள் பேச்சில் மறைந்து கிடந்தது. அந்த மறைப்பொருளை புரிந்து கொள்ளாதவன் போல பதில் கூறிய இளைய பல்லவன், ஆம், எல்லோரும் உறங்கிவிட்டார்கள், இருவரை தவிர. யார் யார் அந்த இருவர்? நம்மை தப்பு வைக்கும் பொறுப்பு வாய்ந்த இருவர். யாரை சொல்கிறீர்கள்? அனபாயரையும் அமீரையும் தான் சொல்கிறேன். ஓ, இருவரும் என்ன செய்கிறார்கள்? வெளியே சென்று விட்டார்கள். இந்த இரவிலா? ஆம். எந்த இடத்துக்கு? என்னிடம் சொல்லவில்லை. நீங்கள் கேட்க கூடாதா? கேட்க சந்தர்ப்பம் இல்லை. ஏன் சந்தர்ப்பம் இல்லை? எல்லோரும் படுக்க சென்றோம் அல்லவா? ஆம். அவர்களும் படுக்க செல்வதாக பாசாங்கு செய்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அமீரும் அனபாயரும் என்னுடைய அறைக்கு எதிர் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். பிறகு அடிமேல் அடி வைத்து சத்தம் போடாமல் வாயிலை நோக்கி நடந்தார்கள். சில வினாடிகளில் வாயிற்கதவு திறந்து மூடும் சத்தம் கேட்டது என்று விளக்கினான் இளைய பல்லவன். இந்த மர்மத்தின் காரணம் விளங்காததால் காஞ்சனாதேவி மீண்டும் மௌனம் சாதித்தாள். பிறகு வாய்விட்டு தன் சந்தேகத்தை கேட்கவும் செய்தாள். இளைய பல்லவரே,
நாம் அனைவரும் ஒரே நிலையில் தானே இருக்கிறோம். ஆம். அனபாயருக்கு கலிங்கத்தில் உள்ள ஆபத்து நமக்கும் உண்டு. உண்டு. அப்படி இருக்க நம்மிடம் சொல்லி சென்றால் என்ன? எதற்காக இத்தனை மர்மமாக செல்ல வேண்டும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம். எது? தகுந்த காரணம் இல்லாமல் அனபாயர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அது சரி. ஆனால் பாலூரில் அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறதே. ஆம், தலை போகும் ஆபத்து. அப்படி இருக்க உங்களை துணை கொண்டு செல்லலாமே. துணையைத்தான் அழைத்துச் சென்றிருக்கிறாரே. யார்? அமீரா? ஆம். உங்களை விட அமீர் பெரும் துணையா? அப்படித்தான் அனபாயர் நினைக்க வேண்டும். இதைச் சொன்ன இளைய பல்லவன் குரலிலே துயரம் ததும்பி நிற்பதை கவனித்தாள் கடாரத்தின் இளவரசி. அதன் காரணமும் அவளுக்கு தெள்ளென விளங்கவே செய்தது. பல போர்களிலே தோளுடன் தோள் உராய்ந்து நின்ற அருமை நண்பனை விட அரபு நாட்டு அமீரை ஏன் பெரிதாக நினைக்கிறார் அனபாயர் என்பதை நினைக்க நினைக்க அவளுக்கும் வேதனையாகவே இருந்தது. அந்த வேதனையால் இளைய பல்லவனிடம் ஏற்பட்ட கருணையும் அவள் கையில் ஒன்றை மீண்டும் நீட்டி சற்று எட்டி உட்கார்ந்திருந்த அந்த பல்லவ இளவரசனின் கையை சிறைப்படுத்த செய்தன. அப்படி தன்னை நாடி வந்த பூங்கரத்தை வேதனையின் விளைவாக சற்று அழுத்தவே பிடித்தான் இளைய பல்லவன். அதுவரை விலகியே உட்கார்ந்திருந்த காஞ்சனாதேவி அவனை அணுகி உட்கார்ந்தாள். அவளுடைய அஞ்சன விழிகள் துயரம் தோய்ந்த அவன் முகத்தை ஏறெடுத்து நோக்கின. உங்கள் உள்ளத்தின் வேதனை எனக்கு புரிகிறது என்று மெல்ல வார்த்தைகளை உதிர்க்கவும் செய்தாள் அவள். சோழர் படைத் தலைவனும் மகாவீரனுமான கருணாகர பல்லவனின் மனம் அந்த சமயத்தில் பெரிதும் வேதனையில் சிக்கி குழம்பி கிடந்ததால் அவன் பதிலேதும் சொல்லவில்லை. பெருமூச்சு ஒன்றுதான் பதிலாக வெளிவந்தது. வீணாக வருந்தாதீர்கள் என்று சமாதானப்படுத்த முயன்றாள் காஞ்சனாதேவி. துயரத்துடன் ஒலித்தன இளைய பல்லவன் சொற்கள். வீண் வருத்தமல்ல தேவி. அனபாயர் அமீரை துணை கொண்டு செல்ல காரணம் இருக்கும். இத்தனை நாள் அவர் என் துணையைத் தவிர வேறு துணையை நாடியதில்லை. சோழ நாட்டில் அது சரி. இப்பொழுதுள்ள காலதேச வர்த்தமானங்கள் வேறல்லவா? வேறுதான். போகிற இடத்தை, அலுவலை என்னிடம் சொன்னால் என்ன? நீங்கள் உறங்கிவிட்டதாக நினைத்திருக்கலாம். எழுப்ப உரிமை இல்லையா இளவரசருக்கு? உண்டு உண்டு என்று கூறிய காஞ்சனாதேவி மேற்கொண்டு என்ன சொல்வதென்று அறியாமல் சில வினாடிகள் தத்தளித்தாள். பிறகு கேட்டாள், ஆமாம், நீங்கள் எதற்கு வந்தீர்கள் இங்கு? அமைதியை நாடி வந்தேன் என்றான் இளைய பல்லவன். அவன் சொன்னது நன்றாக புரிந்தது அவளுக்கு. அவன் கைகளை இறுக பிடித்து கொண்டாள் அவள். அதில் ஓரளவு அமைதி ஏற்பட்டது இளைய பல்லவனுக்கு. ஆனால் அமைதியை நாடிய அவன் அதே சமயத்தில் அந்த நகரத்தின் வேறொரு கோடியில் பெரும் அபாயத்தை நாடி அனபாயன் சென்று கொண்டிருந்ததை மட்டும் அறியவில்லை.